விழாக்கள் இருக்கின்றன தெரியுமா? அவர் பிறப்பதற்கு, அவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு, கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு, அவர் அவர் மறுரூபமாவதற்கு, இறப்பதற்கு, உயிர் தெழுவதற்கு எத்தனையோ விழாக்கள் அவருக்கு எடுக்கப்படுகின்றன. இந்த இறைவனின் தூய்மையான இதயம் என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய டைட்டில், அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயேசுவை போல தூய்மையானவர்களாக நாம் வாழ ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். தூய்மையானவர்கள் என்பவர்கள் யார்? அன்னை தெரசாவா? இன்னைக்கு கார்லோஸ் அக்குஸ்தோஸ், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் புனிதராக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரா? டொன் போஸ்கோவா? அல்லது வேறு புனிதர்களா? இவர்கள் எல்லோருமே பிறக்கும் பொழுது புனிதர்களாக பிறந்தார்களா? இல்லை. உங்களை போல என்னை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். இவர்கள் தவறே செய்வதில்லையா? தவறு செய்தார்கள். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டார்கள். மிகப்பெரிய தவறு செய்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். தாவீது அரசர். தாவீது அரசரிடம் நீதான் அந்த மனிதன், நீதான் அந்த தவறை செய்தவன் என்று சொன்னவுடனே அப்படியே தண்டனிட்டு கீழே விழுந்து ஆண்டவரிடம் ஏங்கி ஏங்கி அப்படியே கண்ணீர் சிந்து மன்றாடினார். பாவம் செய்தவன் அல்ல, பாவத்திற்காக மனம் வருந்தி இறைவனிடம் திரும்பி வருபவனே புனிதன். அதனாலே தான் இந்த ஃபுல்டன்ஷின் சொல்லுவார், யாரு who is a saint, யாரு புனிதர்? ரிப்பெண்டன்ட் சின்னர் அப்படின்னு சொல்லுவார். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் புனிதர்களாக மாறிவிடுகிறோம். நாம் வருந்தி பிறருக்கு எதிராக செய்த தவறுகளை எல்லாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது நாம் புனிதர்களாகி விடுகிறோம். நம் மனதில் கனிவு ஏற்படுகிறது. நாம் மன்னிப்பவர்களாக, மன்னிப்பு கொடுப்பவர்களாக மாறிவிடுகிறோம். மன்னிப்பு கொடுப்பவன் யார்? இறைவன். டு எர் இஸ் ஹியூமன் பட் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயேசுவை போல பிறரை மன்னித்து தூயவர்களாக வாழ நாம் இந்த நேரத்தில் முடிவெடுப்போம். செய்த தவறுகளுக்காக ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். இந்த அருமையான விழாவை இறைவன் தந்ததற்காக இயேசுவின் மாசற்ற இதயம், புனித இதயம், எல்லாரையும் அரவணைக்கும் இதயம், ஆசீர்வதிக்கும் இதயம், யாரையும் தள்ளிவிடாத இதயம், எல்லோருக்காகவும் காத்திருக்கும் இதயம், அந்த இதயம் நமக்காகவும் காத்திருக்கின்றது. இன்றைக்கு ஒரு புதிய நாள் பூத்திருக்கின்றது. இறைவன் இந்த நாளில் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், யாரையும் விட்டுவிடாதிருக்கவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இன்றைக்கு முதலாக நற்கருணையை உட்கொள்ள போகிறார்கள் இந்த சிறுவர்கள். இறைவனுடைய அன்பை இவர்கள் பெற வேண்டும். இறைவனே இவர்களில் வந்து வாசம் செய்ய போகிறார். இவர்களுடைய உடல் இனிமேல் இவர்களை சார்ந்ததல்ல, இயேசுவை சார்ந்தது. இவர்கள் உடல் இறைவன் வாழும் ஆலயம். அந்த இறைவன் வாழும் ஆலயம் தூய்மையாக இருக்க வேண்டும், அன்பை பொழிய வேண்டும், எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். நன்றாக படித்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து எந்த நகருக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் இவர்கள் புகழ் சேர்க்க வேண்டும். அதுதான் இந்த நற்கருணையின் மிகப்பெரிய அந்த பொருளாக இருக்கிறது. எனவே இந்த நினைவுகளை எல்லாம் மனதில் வைத்து இறைவனிடம் நாம் வேண்டுவோம். நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து தன்னுடைய அன்பு திருமகனின் விழாவிலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தத்தினால் நம் அனைவரையும் தூய்மைப்படுத்தி நிறைவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இறைவா. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலம் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய திரு இருதயத்தில் இருந்து பொங்கி வழியும் அருளை எம் இறை மக்கள் நிறைவாக பெறவும் இன்றைக்கு முதலாக நற்கருணைநாதரை உட்கொள்ளும் இந்த குழந்தைகளை அவர் ஆசீர்வதிக்கவும் எல்லா வரங்களாலும் எங்களை நிரப்பவும் வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6
இறை வசனங்கள் 2:12 முடிய. அன்பிற்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறை பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. என் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே ஆகா என்றும் இன்பம், ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆகா என்றும் இன்பம், ஆகா என்றென்றும்
நான் என் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் படர்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என் நாயனார் என் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் நாயனார் என் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? Alleluia, 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 alleluia. மகிழ்ந்து பாடுவோம், புகழ்ந்து பாடுவோம், இயேசுவை நம் ஆண்டவர் என்றும் பாடுவோம். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறை ஆட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும்
நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும், சூசன்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய்மை நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்தின் அன்பு பிள்ளைகளே, உங்களையெல்லாம் அன்போடும் கரிசனையோடும் அக்கறையோடும் வழிநடத்துகின்ற அருமை தந்தை ஞானசேகரன் அவர்களே, ஞானராஜ் அவர்களே, இந்த திருப்பலியில் பங்கு பெறுகின்ற தந்தை ஜெகதீஷ் அவர்களே மற்றும் அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, ஊர் பெரியவர்களே, இயேசுவின் கண்மணிகளான குழந்தைகளே, இளைஞர்களே, இளம்பெண்களே, இன்றைக்கு நற்கருணைநாதரை உட்கொள்ளுகின்ற குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் தூய இருதயத்தின் திருவிழா பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஒரு அன்பான விழா, அனைத்தையும் ஆட்கொள்ளுகின்ற விழா, அனைவரும் போற்றி புகழுகின்ற விழா, நம் ஊரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற விழா. ஸ்ரீரங்கராஜபுரம் ஊரின் பாதுகாவலராக இருக்கின்ற இந்த ஆண்டவர் நம் மதிப்புக்கும் போற்றுதற்கும் உரியவர். அவர் நம் மத்தியில் இருக்கின்றார். நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பாலஸ்தீனா, இன்றைக்கு பாலஸ்தீனா சண்டையால் சூழப்பட்டிருக்கிறது, குண்டுமாறி பொழியப்படுகிறது. ஆண்டவர் கால்நடையாக சென்ற இடங்களிலெல்லாம் அமைதி இல்லை. எல்லா இடத்திலும் சண்டை. மனிதன் ஒருவனை பகைக்கின்றான், வெறுக்கின்றான், உதறி தள்ளுகின்றான். குழந்தைகளும் பெரியவர்களும் இறக்கின்றார்கள். அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதே நேரத்தில் பயங்கரவாதிகள் மக்களை கொன்று அவர்களுக்கு வேண்டிய அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து அன்பையும் அமைதியையும் போதித்து வந்த இறைவன் நம்முடைய ஊரில் பாதுகாவலராக இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க முடியுமா? இது ஆண்டவருடைய செயல். அற்புதமானது, புனிதமானது. நீயும் நானும் இதை முயற்சி செய்து இவர்தான் இங்கே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவில்லை. ஆண்டவராகவே மனமுவந்து இந்த ஊரை தேர்ந்து கொண்டார். ஸ்ரீரங்கநாதபுரம் மிகவும் சிறப்பாக ஆண்டவருக்கு வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும் சொல்லும் ஒரு ஊராக இன்றைக்கு திகழ்கிறது என்றால் அது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த தூய இதயம் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய வறுமை, கஷ்டங்கள், துன்பங்களை எல்லாம் போக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளை நல்வழியில் நடத்த வேண்டும். இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களை, இடைஞ்சல்களை, சவால்களை அவர்கள் இயேசுவின் திரு இருதயத்தின் உதவியினால் மேற்கொண்டு அனைத்து தீமைகளில் இருந்தும் அவர்கள் வென்று தங்களுடைய பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். பெற்றோரையும் தாய் தந்தையர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆங்காங்கே இருந்து வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். இயேசுவின் புனிதத்தை பெற வேண்டும். பாவியாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு திறந்த இதயத்திடம் அவரிடம் வந்தால் அவர் ஆசீர்வதிப்பார். எனவே இயேசுவின் இதயம் மிகவும் அருமையான இதயம். அந்த இதயத்தில் இருந்துதான் அன்பு பொங்கி வழிகிறது. அந்த இதயத்தில் இருந்துதான் நாம் நினைக்க முடியாத அனைத்து நன்மைத்தனங்களும் பொங்கி வழிகின்றன. அவர் நமக்காக காத்திருக்கின்றார்.
நாம் திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவே நமக்கு மிகவும் அருகாமையில் இருப்பவர் அவர்தான். ஸ்ரீரங்கநாதபுரம், அப்படி ஸ்ரீரங்க ராஜபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை நினைக்கும் பொழுது எனக்கு ஸ்ரீரங்கபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய பெரிய கோயில், அந்த கோயில் பிரசித்தி பெற்றது ராமானுஜர் என்ற ஒரு பெரிய முனிவருடைய காலத்தில்தான். அவர் நிறைய தத்துவ ஞானங்களை எல்லாம் படித்தார், புத்தகங்களை எல்லாம் படித்தார். மிகச்சிறந்த சான்ஸ்கிரிட் வாசகங்களை எல்லாம் படித்து தானாகவே ஒரு தத்துவத்தை அவர் வெளிக்கொண்டு வந்தார். அந்த தத்துவம்தான் விசிஷ்ட அத்வைதா அப்படின்னு சொல்லுவாங்க. குவாலிஃபைடு டுவலிசம், த டுவலிசத்தை மோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாக இருக்கக்கூடியவர் அல்ல கடவுள், ஒரே ஒரு கடவுள், மீது எல்லாமே மாயை. அதை குவாலிஃபை பண்ணி அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, இறைவன் இயேசு நமக்கு விலை மதிக்கப்படாத சொத்தாக வந்திருக்கிறார் என்பதை கூற விரும்புகிறேன். இந்த மனிதர் மிகுந்த ஞானமுடையவர், மிகுந்த அறிவுத்திறனும் எல்லா விதமான கலைகளும் கற்றவர். இவருடைய பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது. வாழும் காலத்திலே 100க்கும் மேற்பட்ட வயசோடு இவர் வாழ்ந்தார். இவரை ரதத்திலெல்லாம் எடுத்து செல்வார்கள். இவர்கள் எல்லாரும் நுழையலாம், எல்லாரும் ஆண்டவருடைய அருளை பெறலாம் என்று சமதர்மத்தையும் சகோதரத்துவத்தையும் போதித்தவர். இவருக்கு ஒரு மந்திரம் தெரியவில்லை. எல்லா மக்களுக்கும் வாழ்வளிக்கும் ஒரு மந்திரத்தை ஒரு பெரிய சன்னியாசி வைத்திருந்தார். அவர் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கார், இவர் திருச்சியில் இருக்கிறார். இவர் இங்கிருந்து விழுப்புரத்திற்கு போய் அந்த முனிவரிடம் மண்டியிட்டு விழுந்து, இந்த உலகத்தை எல்லாம் காக்கக்கூடிய, நம்மையெல்லாம் காக்கக்கூடிய ஒரு மந்திரம் உங்கள்கிட்ட இருக்காம அந்த மந்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கேட்கிறார். அவர் மசியவில்லை. உனக்கு நான் இதை சொல்லி தரக்கூடாது, ஆண்டவர் என்னை பணித்திருக்கிறார் என்று சொல்லி. இவரும் விடவில்லை. 18 முறை சென்றும் 18 முறையும் நிராகரித்து விட்டார். மறுபடியும் 19வது முறை சொல்லுகின்றார். இவர் மீது கொஞ்சம் கருணை கொண்டு அந்த முனிவர் அவருக்கு வாழ்வளிக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி தருகிறார். சொல்லி தந்து விட்டு அவர்கிட்ட சொல்லுவார், இந்த மந்திரத்தை நீ யாருக்குமே கற்றுக் கொடுக்க கூடாது. இது புனிதமான மந்திரம், அவரவர்களுக்கு உரிய மந்திரம். இந்த மந்திரத்தை நீ சொன்னால் நீ தடையின்றி கடவுளிடம் செல்லலாம், விண்ணகம் செல்லலாம் என்று சொல்லி அவனிடம் போதிக்கின்றார். அப்பொழுது அவர் அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்ளுகின்றார். நான் இப்படி நடப்பேன் என்று உறுதி கூறுகிறார். உறுதி கூறிவிட்டு அவர் ஸ்ரீரங்கநாதபுரத்திற்கு வந்தார். அந்த மந்திரத்தையே சொல்லி கொண்டு வந்தவர். ஒருவேளை செல்லாமல் இருந்தால் மறந்து போய் விடுமோ என்று சொல்லி அவருக்கு கவலை. எனவே அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தார். எந்த மந்திரம் என்று கேட்காதீங்க, ஆனால் அந்த மந்திரத்தை பற்றிய தகவல் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் ஸ்ரீரங்கபுரத்திற்கு வந்த பிறகு அந்த கோவிலின் கோபுரத்தில் ஏறி இருந்து எல்லா மக்களையும் வரவழைத்தார். எல்லாரும் வாங்க. மக்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. உங்களுக்கு வாழ்வளிக்கும் மந்திரத்தை நான் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன், அதை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இவர் தன்னுடைய ஆசானுடைய அந்த சொல்லை தட்டிவிட்டார். அதற்கு கீழ்ப்படியவில்லை. வாழ்வளிக்கும் மந்திரம் ஒன்று இருந்தது என்றால் அது எல்லாருக்கும் உரியது, எனக்கு மட்டும் அல்ல, எல்லாருக்கும் உரியது என்று சொல்லி அவர் அந்த கோபுரத்தின் மேலே இருந்து எல்லா மக்களுக்கும் அந்த மந்திரத்தை கற்பித்தார். அந்த மக்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அன்புமிக்கவர்களே, இதை அந்த முனிவர் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டவுடன் அவருக்கு வெறுப்பும் சினமும் தலைக்கேறியது. ராமானுஜரை சபிக்க வேண்டும், அவன் ஒரு நாளும் மோட்சத்திற்கு போகமாட்டான், அவன் என்னுடைய கட்டளையை மீறிவிட்டான் என்று சொல்லி அவர் கொதித்தெழுந்தார். ராமானுஜர் இதை கேள்விப்பட்டார். அங்கே ஓடிச் சென்று, நீர் எத்தனை தண்டனை கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த மக்களெல்லாம் மோட்சம் செல்வதற்காக நீர் என்னை சபித்து நரகத்தில் தள்ளினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். குருவே, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் போட்ட கட்டளையை நான் மீறக்கூடாது, உண்மைதான், ஆனால் மீறிவிட்டேன். ஆனால் மக்களுக்கு இந்த அளவு பலன் கிடைக்கும் என்று எனக்கு தெரிந்திருந்ததனால்
அந்த பலனை அவர்கள் பெற்று மகிழ வேண்டும் என்று அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அவர்கள் மேலே செல்ல, அவர்கள் வானகத்திற்கு செல்ல, நான் நரகத்திற்கு தள்ளப்பட்டாலும் அதற்கு நான் அஞ்ச மாட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். குருவானவருக்கு அப்பொழுதுதான் கண்கள் திறந்தது, தான் செய்தது தவறு என்று. அவரை மன்னித்து விட்டார். வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், ராமானுஜருக்கு அவருக்கு கற்றுக் கொடுத்த அந்த முனிவரே பிறகு அவருடைய சீடராக மாறிவிட்டார் என்று வரலாறு கூறுகிறது. அன்புமிக்கவர்களே, நமதாண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்பின் மொத்த உருவம். அவர் இந்த உலகத்தில் வந்தார், எல்லா மக்களுக்கும் இறையரசை பற்றி போதித்தார், நன்மைகளை செய்தார், எல்லா மக்களும் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். கோவிலிலேயே முடங்கி கிடக்க வேண்டும் அல்லது திருநூலை படித்து அதையே தியானித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. மாறாக அதையும் தாண்டி கடவுளுடைய கருணை எல்லார் மீதும் இருக்கிறது என்பதை அவர் சொன்னார். அதனாலே திருநூலை விட மிகவும் மேலான மந்திரம் இயேசுதான். தந்தையிடமிருந்து வந்தவர் தன்னிடம் இருக்கின்ற அந்த ஆசீரை எல்லா மக்களுக்கும் கொடுத்தார், புறவினத்தாருக்கும் கொடுத்தார். அதே நேரத்தில் அந்த வரி வசூலிப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கும் கொடுத்தார், பாவிகளுக்கு கொடுத்தார், எல்லாருக்கும் அவர் கொடுத்து அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவரை என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர் பாவிகளின் நண்பர், பெரும் தீனிக்காரன், பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் செய்யக்கூடியவர், திருநூலை அறியாதவர், திருநூலுக்கு எதிராக போகக்கூடியவர் என்று சொல்லி அவரை திட்டினார்கள். அதை பற்றி அவர் கவலையே படவில்லை. உங்களுக்கு தெரியும், அவருக்கு மிகப்பெரிய சாவை அளித்தார்கள், அதுதான் சிலுவை சாவு. அதைவிட மிகப்பெரிய தண்டனை இந்த உலகத்தில் உண்டா? அவமானம், அட்டூழியம், அசிங்கியம் எல்லாவற்றையும் ஒரு கடவுள் இந்த உலகத்தில் வந்து பாவம் செய்கின்ற ஒரு மனிதனால், ஒரு புனிதராக இருக்கின்ற கூடியவர் இந்த தண்டனைகளை எல்லாம் பெறுகிறார் என்றால் அவர் எதற்கும் தயாராக இருக்கிறார். மக்கள் வாழ வேண்டும், மக்கள் இறைவனை சுவைக்க வேண்டும், மக்கள் இறையாட்சியை பெற வேண்டும், அன்பு, நீதி, சமாதானம், பொறுமை இவைகளை அவைகள் கற்கொண்டு சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனாலேதான் அவருக்கு எதிரியாக இருந்த பவுல் அடிகளாரை அவர் மனமாற்றினார். அவர் உலகெல்லாம் சென்று இயேசுவின் நற்செய்தியை போதித்தார். கடவுள் உங்களை நேசிக்கிறார். உலகத்திலேயே மிகப்பெரிய நல்ல செய்தி, மிகப்பெரிய வாழ்வு தரும் செய்தி பலவைகள் இருக்கின்றன. நான் உங்களுக்கு வாழ்வு தருவதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தேன், அதுவும் நிறைவாழ்வு தருவதற்காக வந்தேன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனம். நிறைய வார்த்தைகள் இருக்கின்றன. ஆனால் என்னுடைய கருத்துப்படி ஆண்டவருடைய செய்தி என்ன செய்தி தெரியுமா? வாழ்வளிக்கும் செய்தி, மறுமைக்கும் இம்மைக்கும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் செய்தி. நல்லதொரு செய்தியினை நான் உனக்கு சொல்லுகிறேன். தந்தை உன்னை அன்பு செய்கிறார். இதைவிட மேலான ஒரு செய்தி இருக்க முடியுமா? பெரிய பெரிய பாவிகளை எல்லாம் மாற்றியது இந்த வார்த்தை தான். நான் கடவுளால் நிராகரிக்கப்படவில்லை, கடவுள் என்னை தள்ளிவிடவில்லை. அவர் என் பாவத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தன்னுடைய கருணையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும், கம்பேஷன் அண்ட் மெர்சி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கரை காணாத அன்பு. இந்த கடல் கூட தோற்றுவிடும், அந்த கடலை விட பெரிய அன்பு. அந்த அன்பினால் உன்னை அன்பு செய்கிறார். எனவே நீ சாவுக்கு உரியவன் அல்ல, பேய்களுக்கு உரியவன் அல்ல, பாவிகளுக்கு உரியவன் அல்ல, தீமைகளை செய்து நீர்த்து போபவன் அல்ல. மாறாக தூய ஆவியை பெற்று, நற்கருணை நாதரை பெற்று, இறைவனுடைய வார்த்தையை பெற்று, நன்மைத்தனத்திலும் புனிதத்திலும் இந்த உலகத்தில் வாழக்கூடியவன். அதுதான் இறைவனுடைய செய்தி. அதனால இயேசு பிறந்தவுடனே என்ன செய்தி ஒலித்தது உங்களுக்கு தெரியுமா? வானத்திலே உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூவுலகில் நன்மனதோர்க்கு அமைதியுமாகுக. சண்டைகள் அழிந்தொழிய வேண்டும், பிளவுகள் நீங்க வேண்டும், ஒருதரை ஒருதர் வெறுத்தலும் அடித்தலும் தொலைதலும் எல்லாம் நீங்கி மற்றவர்கள் சமாதானத்திலும் அன்பிலும் வாழ வேண்டும், சகோதரர்களாக வாழ வேண்டும், சமத்துவம் நிலைக்க வேண்டும். அதுதான் மிக பெரிய பண்பாக, ஒரு பெரிய கொள்கையாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். உன்னை ஆண்டவர் அன்பு செய்கிறார்.
மத்தேயுவை உங்களுக்கு தெரியும் இல்லையா? 9வது அதிகாரம், மத்தேயு 9வது அதிகாரம் 1 to 9 வரைக்கும். மத்தேயு என்ன செய்கிறார் தெரியுமா? மத்தேயு சுங்கத்துறையில் அமர்ந்திருந்தார். சுங்கத்துறையில் அப்போ கப்பம் வாங்கிக்கிட்டு அங்கே உள்ள காசை ரோமையர்களுக்கு கொடுப்பார். யூதர்கள் அவர்களை வெறுத்தார்கள். அவர்களுக்கு மோட்சமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு என்ன செய்தார்? மத்தேயுவே என் பின்னே வா அப்படின்னு சொன்னார். அவரும் சுங்கத்துறையில் இருந்தவர். பணப்பையெல்லாம் விட்டுட்டு, காசெல்லாம் விட்டு, உலக செல்வங்களை எல்லாம் விட்டு அவரை பின்தொடர்ந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய வீட்டில் அவர் ஒரு விருந்து வைத்தார். தன்னுடைய மனமாற்றத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் தன்னை ஏற்றுக்கொண்டார். ஒரு புனிதராக, ஒரு அப்போஸ்தலராக மாற்றி இருக்கிறார் என்ற பெருமையை உலகறிய சாற்றுவதற்காக அவர் ஒரு விருந்து வைத்தார். அப்பொழுதுதான் பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவர்களை குற்றம் சாட்டினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாவியோடு இவர் சாப்பிட போயிருக்கிறார், அநீதர்களோடு சாப்பிட போயிருக்கிறார், மோட்சத்தை அடைய முடியாத அந்த சண்டாளிகளோடும் பாவிகளோடும் இவர் உண்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு வசனத்தை நமக்கு சொன்னார். நான் நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காகவே வந்தேன். மனம் திரும்ப தேவையில்லாத 99 ஆடுகளை விட மனம் திரும்பும் ஒரு பாவியை குறித்து விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லியவர், புதிய கருத்தை நமக்கு விளக்கியவர், புதிய வாழ்வு தரும் வார்த்தையை நமக்கு சொன்னவர் இந்த ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் தான். அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய வாசகங்கள் வழியாக நமது பவுலடிகளார் நமக்கு சொல்வது மிகவும் அருமையாக இருக்கிறது. அந்த வாசகங்களை நாம் மறக்கவே கூடாது. இந்த உலகத்துல நிறைய பேர் தீமைகள் செய்யறாங்க. அவங்க செய்யறது எல்லாத்தையும் இதெல்லாத்தையும் நமக்கு சொல்லி தருகிறார். நீ கிறிஸ்துவை பற்றி போதி, இறை பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊக்கங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றில் இருந்து உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனதை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறை பற்று பெரும் ஆதாயம் தருவதாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய மனிதர்களிடமிருந்து நீ விலகி ஓடு. அன்பையும் நட்பையும் இரக்கத்தையும் கனிவையும் நீ அவர்களுக்கு போதி. கடவுள் அவர்களை அன்பு செய்கிறார் என்று சொல். இன்னும் ஒரு வார்த்தை மிகவும் அதிகமாக இருக்கிறது, ஒரு மிகவும் ஆழமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். பொருளாசை மிகுந்தவர்களாக பலர் பாவத்தில் விழுந்து விடுகின்றனர். தீய நாட்டங்களில் அவர்கள் நடக்கின்றனர். பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்ளுகின்றனர். மன நிறைவு ஒருவரிடமும் இருப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, ஒருவர் ஏழை மனிதர் எனக்கு ஒரு வீடு கட்டி தர வேண்டும் என்று வந்தார். அவரிடம், சரி எங்கேயாவது பார்த்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய பொருளாளரையும் மற்றவரையும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அவருக்கு மனசு அப்படியே இடிஞ்சு போயிடுச்சு. 1 லட்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு ஆசைப்பட்டார். பொறுங்க, இந்த 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வாங்கிட்டு போறீங்க, இது திருப்தியாக இருக்கும், மன நிறைவோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொருள் வர 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 இன்னும் ஆசை அதிகரிக்கும், இன்னும் தேவை உங்களுக்கு ஏற்படும், மன நிம்மதியும் இருக்காது, மன நிறைவும் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்ச நாளுக்கு பிறகு இன்னும் எனக்கு காசு வேணும் அப்படின்னு அவர் வந்தார். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு நான் இவ்வளவு செய்து விட்டேனே, இன்னும் ஏழை எளியவர்கள் நிறைய வர வேண்டியது இருக்கிறதே, அவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கிறதே, கொஞ்சம் எனக்கு மற்றவர்களுக்கும் கொடுக்க அனுமதியுங்கள் என்று கேட்ட பொழுது அவருடைய முகம் வாடியது. என்னோடு பேச மறுத்துவிட்டார். அன்புக்குரியவர்களே, நாமும் கொடுக்கிற பொழுது நிறைய கொடுக்கிறோம், கொடுக்க வேண்டியது தான், கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னும் ஏழைகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் கொடுக்கணும். நான் இதில் என்ன சொல்ல வர்றேன்னா,
மன திருப்தி, மன நிறைவு யாருக்குமே வருவதில்லை. பொருள் ஆசையினால் எந்த மனிதனும் அந்த நிறைவை காண முடிவதில்லை. இன்றைக்கு 5 லட்சம் வச்சிருந்தா நாளைக்கு 10 லட்சம் சம்பாதிக்கணும், 10 20 ஆகணும், 20 1 கோடி ஆகணும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் ஈடியினால அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். நேற்று முந்தா நாள் எம்எல்ஏ ஆனா அல்லது எம்பி ஆனா, இன்னைக்கு 15 கோடி வைத்திருக்கிறான், 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான், 4-5 பங்களா வச்சிருக்கிறான், பெரிய கார் வச்சிருக்கிறான், இன்னும் 4-5 கார் பேரம் பேசி இருக்கிறான். ஆசை யாரை விட்டது? ஆசைக்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். ஆசையை எவன் கட்டுப்படுத்துவானோ அவன் ஒரு புனித இடத்திற்கு அவன் செல்லுகிறான். அதனாலதான் புத்தர் சொல்லார், ஆசையை அறுத்துவிடு, பற்றற்றவனை பற்றாக கொள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. பற்றில்லாமல் இருப்பவன் யார்? எந்த பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் பற்றில்லாமல் மன நிறைவோடு வாழ்பவன் யார்? கடவுள்தான். அந்த கடவுளை நீ பற்றி கொண்டாய் என்றால் உன்னிடம் மன திருப்தி ஏற்படும் அப்படின்றத நம்முடைய பவுலடிகளார் அதிகமாக சொல்லுகிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், என்னுடைய திறமை பாருங்கள். இறைவன் தூய ஆவியினால் தூண்டப்பெற்று இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் என்றால் இதை வைரம் போல் பாதுகாக்க வேண்டும். விபிலியத்தில் ஒரு பகுதி வருகிறது, 31வது அதிகாரம் 30வது அதிகாரம், பழமொழி அல்லது நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தை நீங்க வாசித்துப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு செல்வமும் வேண்டாம், எனக்கு வறுமையும் வேண்டாம். வறுமையாயிருந்தா, யோ என்னையா என்னை இப்படி படைச்சிட்ட, வறுமையில வாடுறதுக்கும் சாவதற்குமா நீ என்ன படைச்ச, நீ கடவுளா அப்படின்னு கேட்டுருவேன். செல்வம் அதிகமாக இருந்தா, நீ கடவுளும் அல்ல, நான் உனக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்ல, நான் ஆணவம் கொள்வேன். பண திமிர் அவனுக்கு வந்துடும், மமதை வந்துடும், யாரையும் மதிக்க மாட்டான். இந்த செல்வ செருக்கு கடவுளை கூட ஒரு நிதானமாக, ஒரு உபாதானமாக அவனை சொல்ல வைத்து விடுகிறது. அதனால அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீதிமொழியாளர், எனக்கு செல்வமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், அன்றாட உணவை எனக்கு தாரும், அதுவே போதும். நமது ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே, என்ன சொன்னார் தெரியுமா? அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். அதுக்கு மேல அவர் கேட்கல, எனக்கு 10 பங்களா தாரோம், 10 ஏக்கர் நிலத்தை தாரோம், 10 கோடியை தாரோம் அப்படின்னு சொன்னாரா? இயேசு எப்படிப்பட்ட ஜெபத்தை நமக்கு சொல்லி தருகிறார் தெரியுமா? எப்படி மன நிறைவோடு வாழ வேண்டும் என்ற அவரே இந்த உலகத்தில் வந்த பொழுது வீடு ஒன்றும் இல்லை, விளக்கு ஏதும் இல்லை, ஏழை மனிதர் ஆனார், எளிய குடிலில் பிறந்தார். ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு கூட வலைகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் இறந்த பிறகு பூமியில் அவர் இறக்கல்ல, வானத்தில் அவரை இறக்க விடல, மனிதன் அவரை தொங்க விட்டான். வானத்துக்கும் பூமிக்கும் இடையே அந்த சிலுவையில் தொங்கிய இறைமகன் தான் இயேசு என்று எல்லாராலும் வணங்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். ஆண்டவர், மீட்பர் என எல்லாரும் அவரை அறிக்கையிடுகிறார்கள். இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கூடியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இயேசுதான் காரணம். இதை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்பவர் யார் தெரியுமா? பவுலடிகளார். பவுலடிகளார் அந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரத்தில் சொல்லுவார். அவர் மிக அருமையான வார்த்தை பார்த்துங்க. அதை நான் வாசிக்கிற பொழுது மிகவும் நம்முடைய இதயத்தை தொடுவதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் இப்பொழுது வாசிக்கிறேன். 4வது அதிகாரம் 13வது வசனம். எந்த நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்ளுகிறேன். 4வது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடைக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எந்த நிலையிலும் நான் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். புயல் அடித்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, ஈரம் வைந்தால் என்ன, நோய் வந்தால் என்ன, எந்த நிலையிலும் மன நிறைவோடு இருக்கிற ஒரு மனது இருக்கிறதே, அந்த மனதை போல புனிதமான மனது எந்த உலகத்திலும் இருக்க முடியாது. அவன்தான் இந்த உலகத்தில் புனிதன். வயிறார உண்ணவும் தெரியும், பட்டினி கிடக்கவும் தெரியும். துன்பம் வரும் பொழுது, ஆண்டவனே உனக்கு கண்ணு இருக்கா, இதயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவரை சபிக்கிறதும்
சண்டை போடுறதும் ஒரு பக்தனுக்கு அழகல்ல. அப்படி சண்டை போடுறவன் தான் இருக்கிறான். யோபுவுடைய அந்த குழந்தைகள் 10 பேர் இருந்தாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்க. இறந்து அவருக்கு தொழுநோய் வந்து விட்டது. சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த நம்முடைய சரட்டை சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதில் இருந்த தேங்காயில் இருக்கிற அந்த சரட்டையை வச்சுட்டு அவர் தன்னுடைய உடம்புல இப்படியே உரசி கொள்வார். காரணம் என்னன்னா, அது அரிக்கும், வலிக்கும். அந்த நேரத்தில் இதையெல்லாம் அவருடைய மனைவி பார்த்தார். இன்னும் நீ விசுவாசத்தோடு இருக்கிறியா? கடவுள் உன்னை காப்பாற்றுவார் என்று அப்படி நினைக்கிறியா? அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா யோபு கிட்ட? நீ இயேசுவை, கடவுளை மறுதலித்து அவரை சபித்து விட்டு செத்து போயா அப்படின்னு சொல்றாங்க. நீ அறிவெளியாக பேசுகிறாய். யோபு சொன்னார், நீ அறிவெளியாக பேசுகிறாய். கடவுளிடமிருந்து எவ்வளவோ நன்மைகளை பெற்றுக்கொண்டோம். துன்பங்களை பெறும் பொழுது ஆண்டவரை நாம் வாழ்த்த வேண்டாமா? எதிலும் மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு 2700 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த யோபுவினிடம் இந்த மனநிலை இருந்தது. ஆண்டவரே, வாழ்வானாலும் சரி இறப்பானாலும் சரி, எதையும் உம்முடைய கையில் இருந்து நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். மனநிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டேன். உம்முடைய திருப்பெயர் வாழ்க. ஆண்டவரிடமிருந்து குறைவோ நிறைவோ உம்முடைய நாமம் போற்றப்படுக என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, அந்த மனநிறைவு வேணும். இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த மனநிறைவு இன்னும் அதிகமாக இருக்கும். பார்த்துக்குங்க, இது நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையது, ஆண்டவரோடு தொடர்புடைய அந்த மனநிலை என்ன? உன்னிட்ட காசு இருக்கு, உன்னிட்ட ஆற்றல் இருக்கு, உன்னிடம் திறமை இருக்குது. இன்றைய 2ஆம் வாசகம் நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு ஊர் ஊராக சென்று பிணிகளை எல்லாம் நீக்கி வந்தார், பேய்களை ஓட்டினார். அவருக்கு உதவி செய்ய பெண்கள் தாராளமாக வந்தார்கள். அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? தாங்கள் வாழ்நாளில் சம்பாதிச்ச எல்லா காசையும் இயேசுவினுடைய அந்த அன்பு பணிக்கு, அந்த இரக்கம் நிறைந்த பணிக்கு, அந்த குணமளிக்கும் பணிக்கு அவர்கள் செலவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது 2ஆம் நிலை. முதல் நிலை மன நிறைவோடு இருப்பது. 2ஆம் நிலை இருக்கிறத அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்து ஆண்டவரை அன்பு செய்து அவருக்காக தங்களையே அர்ப்பணித்து வாழுகின்ற அந்த நிலை. இதுல ஆண்கள் எவருமே இல்லை. உங்களுக்கு சொல்லுகிற என்னையும் சேர்த்துதான். ஆண்டவருக்கு பணிவிடை செய்தவர்கள் எல்லாருமே பெண்கள். மகதல மரியா, கூசாவின் மனைவி, இப்படிப்பட்ட நிறைய பெண்கள், இன்னும் நிறைய பெண்கள் தங்களிடம் இருந்த பொருளை அப்படியே கொடுத்து இயேசுவினுடைய பணி எல்லா இடத்திலும் சென்று சேர வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் விரும்பினார்கள். அப்படி என்றால் பெண்களை அவர் மதித்தார். உயிர்த்த இயேசு யாருக்கு அவர் தன்னை காண்பித்தார்? சீடர்களுக்கு காண்பித்தாலும் மரியே என்று அழைத்து மகதல மரியாவை அப்படியே அழைத்தார். அன்போடு அழைத்தது பேதுருவை அல்ல, யோவானை அல்ல. அன்பு செய்த, ஆண்டவரால் அன்பு செய்யப்பட்ட சீடரான யோவானை கூட உயிர்த்த இயேசு அழைக்கவில்லை. ஆனால் இயேசு ஒரு பெண்ணை அழைத்தார். அவர்தான் மதலேனம்மா, மரிய மதலமா, மரியா என்று அழைத்தார். என்ன, ரபூனி ரபூனி, போதகரே அப்படின்னு கால் அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. நான் சில சமயத்தில் நினைச்சு பார்ப்பேன், உங்களுக்கு அந்த மனநிலை இருக்குமோ என்னது தெரியல. இப்படி ஒரு அனுபவம் எனக்கு இருக்கும். ஆண்டவரே, உயிர்த்த இயேசு என் முன்னால் வர நான் அவருடைய பாதங்களை பற்றி கொள்ள நீங்க போகக்கூடாது, என்னோடு இரும் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இருக்க முடியுமா? மரிய மதலை நம்மால் அப்படித்தான், நீர் என்னோடு இரும், வேற எங்கேயும் போகாதே. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்படி என்னை பற்றி கொள்ளாதே, எல்லாரிடமும் போய் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற அந்த வெற்றி செய்தியை சொல். பாவம் அழிந்து விட்டது, சாவு அழிந்து விட்டது, எல்லாமே தீமைகள் எல்லாம் அடியோடு ஒளிந்து விட்டது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்ப்பின் மக்கள், உயிர்ப்பின் கீதங்கள் தான் அல்லேலுயா நாம் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னவர் நம்முடைய ஒரு பெண்ணு. அந்த பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய கால்களை கழுவி அதை கூந்தலால் துடைத்தது யாரு? ஒரு பெண்ணு தான், ஆணல்ல. அப்போ பெண்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை வாழ்விக்கின்றார். அம்மா, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன, நீங்க புனிதையாக வாழுங்கள். எல்லாரையும் புனிதராக்கிய அந்த பெருமை அந்த இயேசு மகானிச்சார். எனவே அன்பு மிக்கவர்களே, இந்த அருமையான நாளில் இறைவன் இயேசு நம் மத்தியில் இருக்கிறார்.
இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார், இவர்களை எல்லாம் வழிநடத்துகிறார், உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். மனநிறைவோடும் ஆண்டவருக்கு பணி செய்து நீங்கள் எப்பொழுதும் புனிதர்களாக வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. பெற்ற பெரும் செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து வாழ அழைக்கும் இறைவன் நமக்கு அருளுகின்ற அருளை பிறருக்கும் அளிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் நம்முடைய ஜெபங்களை அவரிடம் பாதகாணிக்கையாக வைப்போம். அனைவரும் எழுந்து நிற்கவும். அன்பு தந்தையே இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோரை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வழியாக்கி இறைமக்களை ஒரே சமூகமாக கட்டியெழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்வு நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, இயேசுவை அப்பத்தின் வடிவில் முதலில் எங்கள் உள்ளத்தில் ஏற்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் நற்கருணையின் மீது மிகுந்த பற்று உள்ளவர்களாய் வாழவும் உம்மீது எப்போதும் நேசத்துடன் வாழ்ந்து உம் வழியை பின்பற்றும் பிள்ளைகளாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அழுகையின் குரலை கேட்டு மனதிற்கும் எம் இறைவா, அன்று அண்ணா ஒரு குழந்தைக்காக மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடி பெற்று கொண்டாள். அதேபோல் இன்றும் குழந்தைக்காக மனம் கசந்து அழுது வேண்டி கேட்கும் குழந்தை இல்லாத தம்பதியினர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்று கூறிய எம் இறைவா, இளமையில் நாங்கள் உண்ண களிப்புடன் இருக்க மனம் விரும்புவதை செய்து கண்கள் நட்டத்தை நிறைவேற்ற, ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மனதில் கொண்டு இன்றைய நவீன கால கட்டத்தில் மிகுந்த பரவலாக காணப்படும் செல்போன் மோகம், போதை பழக்கம், பாலின வன்முறைகள் விழுந்துவிடாமல் கடவுளை கருணை மலையில் நனைந்து இன்றைய இறையாசிரை பெற்ற நற்சிந்தனையாளர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எப்போதும் எங்களுக்காக காத்திருக்கும் எம் இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களின் கஷ்ட காலத்தில் மட்டுமே உம்மை தேடாது எப்போதும் நீர் எங்களுக்காக காத்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்து எம் மக்கள் அனைவரும் உம்மை தேடி வந்து உமது ஆசியை பெற்று
செல்லும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு அன்பு இறைவா, இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும் ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும் செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும் எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும் எடுத்துக்காட்டான மக்களாக வாழும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிறைவா, அருள் தந்தை ஞானராஜ் அவர்களையும் இறை மக்களாகிய ஸ்ரீரங்கராஜபுரம் மக்களையும் இந்த திருப்பலியில் பங்கு வருகின்ற அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் குருக்களையும் அவர்கள் பணியையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பலவீனத்தில் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். பணம்தான், பணத்தின் மோகம்தான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்பதை உணர்ந்து அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விடுதலை பெற்று பற்றற்ற உம்மை நாங்கள் இறுதியாக பற்றி கொண்டு வாழ அருள் புரியும். இன்றைக்கு நற்கருணை நாதரை உட்கொள்ளுகின்ற எங்கள் குழந்தைகளை எல்லாம் ஆசீர்வதியும். உமது அன்பில் நாங்கள் வளர்ந்து ஒற்றுமையோடு உமக்கு புகழ் சேர்க்க எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். பொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். இறைவாய தலைவா, நிறைவாய் நீ ஏற்பாய். பரம்பொருள் பதமதை தருகின்றேன். விண்ணகம் துறந்த விண்ணவனே, மன்னகம் இணைந்த மன்னவனே. விண்ணகம் துறந்த விண்ணவனே, மன்னகம் இணைந்த மன்னவனே. படைப்பின் பொருள் தனை தர வந்தே, படைப்பின் பொருள் தனை தர வந்தேன். பணிவுடன் மனதுடன் தருகின்றேன். இறைவா என் தலைவா, நிறைவாய் நீ ஏற்பாய். பொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன்.
தன்னையை கொடுத்த தற்பரனே, உண்மையால் நிலைத்த உத்தமனே, தன்னையே கொடுத்த தற்பரனே, உண்மையால் நிலைத்த உத்தமனே, இருக்கும் பொருள் தனை தர வந்தேன், இருக்கும் பொருள் தனை தர வந்தேன், இறங்கும் மனதினை தருகின்றேன். இறைவா என் தலைவா, இறைவா நீயே பார், பலி பொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன், பலிபொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். இறைவா என் தலைவா, இறைவா நீயே பார், பலிபொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். பலி பொருள் என மனம் தருகின்றேன், பரம்பொருள் பதமதை தருகின்றேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தருளினார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களில் இருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. உங்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைக்கு முதன்முறையாக நற்கருணைநாதரை உட்கொள்ளுகின்ற குழந்தைகளுக்காகவும் அனைத்து தந்தையர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்குழும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரமருள மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பணியின் பொழுது உம்மோடு இருக்கவும், தங்களுடைய ஆற்றல்களை திறமைகளை உம்மோடு பகிர்ந்து கொள்ளவும், ஏன் தங்களுடைய உடைமைகளையும் உம்மிடம் பகிர்ந்து கொண்டு உம்முடைய பணிக்கு நிறைய பேர் சான்று பகர்ந்தார்கள். இன்றும் ஆண்டவரே, நீர் எங்கும் போதிக்கப்படவும் உம்முடைய அன்பும் அருளும் எல்லாருக்கும் கிடைக்கவும், நாங்களும் எங்களாலான உடைமைகளை பகிர்ந்து உம்முடைய விசுவாசத்திற்கும் அன்பிற்கும் நாங்கள் சான்று பகர எங்களுக்கும் நல்ல மனதை தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம்.
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இன்றைக்கு நற்கருணை நாதரை உட்கொள்ளப் போகும் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இறைவா, இந்த குழந்தைகளை நீர் தேர்ந்தெடுத்திருக்கின்றீர். இந்த குழந்தைகளின் உள்ளத்தில் நீர் உடலாகவும் இரத்தமாகவும் வந்து இவர்களை ஆசீர்வதிக்கவிருக்கின்றீர். இவர்களுடைய வாழ்வை மாற்றவிருக்கின்றீர். இவர்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சிக்காகவும் இவர்களுடைய பெற்றோருக்காகவும் இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரிய பெருமக்களுக்காகவும் இறைவா உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். என்னுடைய உடலை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிறைவாழ்வை கொண்டுள்ளான், அவனை என்றும் நான் உயிர்ப்பிப்பேன், அவன் இறந்து போகான் என்று நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றீரே. நிறைவாழ்வு தருவதற்காக இந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் வருகின்றீர். இவர்களிடம் ஆற்றலாகவும் சக்தியாகவும் வலிமையாகவும் நீர் இருந்தருளும். இந்த உலகத்தின் போக்குகளுக்கு இவர்கள் இடம் கொடுக்காமல் தீமைகளை எதிர்த்து போராடி அவைகளை வென்று உயிர்ப்பின் மக்களாக என்றும் வாழ இவர்களுக்கு அருள் செய்யும். இவர்களுடைய வாழ்வு எங்கள் பங்கிற்கும் எங்கள் நாட்டிற்கும் எங்கள் திருச்சபைக்கும் பெருமை தேடி தருவதாக. இவர்கள் புனிதத்திலும் அன்பிலும் இறையன்பிலும் இறை பற்றிலும் மனித நேயத்திலும் வாழ்ந்து அனைவருக்கும் நன்மை பயப்பார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிறைவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக. ஆமென். புது நன்மையை பெறுகின்ற குழந்தைகளின் பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் குழந்தைகளோடு இணைந்து நற்கருணை ஆண்டவரை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதலில் ஜபா அவருடைய பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் வரவும். அடுத்து அஸ்வின், தொடர்ந்து குழந்தைகளை பெற்றோர்கள், ஞான பெற்றோர்கள் வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
தரும் அமுத உணவு நீ. எழுந்து வாராயோ என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ என்னில் வாராயோ. மன்னா உணவின் மண்ணிலை வந்தாய் உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வின் நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவே மண்ணிலே வந்தாய் உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன் உடல் அன்றோ, வாழ்வு மாறுமன்றோ, இது உன் ரத்தம் அன்றோ. தாகம் தீருமன்றோ. இயேசுவே நீர் வர வேண்டும், என்னையே மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னையே நான் தர வேண்டும். எழுந்து வாராயோ என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. உன்னத விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. வானம் இறங்கி வந்த மழையால் வாழ்வு நனையவே, ஞானம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே. இறங்கி வந்த மழையால் வாழ்வு நனையவே, ஞானம் இசைத்து உந்தன் புகழை என்றும் பாடவே. எனது சதை என்றாய், உம்மையின் உணவென்றாய், எனது ரத்தம் என்றாய். உம்மையின் வானம் என்றாய். வார்த்தையை வாழ்ந்திட வேண்டும், வல்லமை நான் பெற வேண்டும். வறுமையில்லா வாழ்வு வாழ்ந்திட தியாகம் வேண்டும். எழுந்து வாராயோ என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. உன்னத விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. உன்னத வீட்டின் மாண்பே வா, அவரே மீட்கவா. மீட்கவா, மீட்கவா. அகிலம் வாழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. அகிலம் வாழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. எழுந்து வாராயோ என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ என்னில் வாராயோ. எழுந்து வாராயோ என்னில் வாராயோ, எழுந்து வாராயோ என்னில் வாராயோ. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக பாடல் பாடி நம்முடைய இதயங்களை எல்லாம் இறைவனிடம் சேர்ப்பிக்க வைத்த அந்த பாட்டு கிளாஸுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பாக பாடினீர்கள். அப்போ எல்லாரும் அவங்க கொயர் பாடினாங்க. சில பாட்டுகள் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்ச பாட்டுகள்லாம் நீங்கள் சேர்ந்து பாடுனீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடல் இயேசுவுக்கு பாடுங்க. அது ஒரு பஜனையாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன், சீக்கிரம் கற்றுக்கலாம். அதெல்லாம் சேர்ந்து இறைவனுக்கு நம்ம பாடுவோம். என்ன? சரணம் சரணம் ஐயா சொல்லுங்க. என் இயேசுவே
சரணம் சரணம் ஐயா. சரணம் சரணம் ஐயா. ஒவ்வொரு தடவையும் நம்ம பாடும்போது இதையே நீங்கள் திருப்பி பாடணும். எல்லா அந்த பல்லவிக்கு பிறகு நீங்கள் இந்த பாடலை பாடணும். சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. பாடுங்க. சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. பாட்டு கிளாஸ் பாட வேண்டாம் மைக்கில், இவங்க மட்டும் பாடட்டும். பாடுங்க. சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. மக்கள் பாடுங்க. என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. 80 மார்க்கு தான் கொடுப்பேன். நீங்கள் 95 99 வாங்கினா தான் சேர்ந்து பாடணும். இன்னொரு தடவை பாடுறேன், நீங்கள் கேளுங்க. என்ன? சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. பாடுங்க. சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. 93க்கு வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. என்ன? நாம் பாடுவோம். கண்களை மூடுங்க. இயேசு நம்முடைய இதயத்தில் வந்திருக்கிறார். அவரிடம் நம்மை சரணாகதியாக்குவோம். நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நம்முடைய தந்தையையும் எல்லாரையும் சரணாகதியாக்கி நமக்கு வேண்டிய நல்ல மழையை தந்து எல்லா மக்களுடைய வறுமையையும் போக்கி எல்லாரும் என்பற்றிருப்பதுவே என்பதை அறியாமல் வேறொன்றும் பராபரமே அப்படின்னு சொல்லி பாடிய தாயுமானவர் எல்லாரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இந்த பாடலை பாடி அவரிடம் நாம் சரணாகதி அடைவோம். கண்களை மூடுங்க. இயேசுவிட்ட சொல்லுங்க. இயேசுவே, நாங்கள் உமக்கு சரணாகதி ஆக்குகின்றோம் என்று. சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. பாடுங்க. என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. சரணம் சரணம் உன் தாழ் சரணம், சரணம் சரணம் உன் தாழ் சரணம், சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. உணவாயம்மில் வந்த இயேசுவே, உணவாயம்மில் வந்த இயேசுவே, சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. வார்த்தையில் எம்மோடு பேசிய இயேசுவே, வார்த்தையில் எம்மோடு பேசிய இயேசுவே, சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. உணவாயம்மில் வந்த தெய்வமே, உணவாய் எம்மில் வந்த தெய்வமே, சரணம் சரணம் ஐயா என் இயேசுவே, சரணம் சரணம் ஐயா. திருப்பி பாடுவோம். சரணம் இப்பொழுது சரணம் சரணம் ஐயா. பாடுங்க. சரணம் சரணம் ஐயா, சரணம் சரணம் ஐயா. பாடுங்க. சரணம் சரணம் ஐயா, சரணம் 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 உன் தாள் சரணம்.
அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு உதவி செய்யவர்களை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற நேரம். முதலில் நம்முடைய பங்கு தந்தை ஆண்டவருக்கும் அவருடைய அன்னைக்கும் நான் நன்றி சொல்லுவோம். ஞானராஜ் அவர்கள் எளிமையானவர், பக்தியானவர், இறைப்பற்று உடையவர், மக்கள் மீது மிகுந்த அன்புடையவர். பணித்தளத்திலே தனக்கென ஒரு பாங்கை அவர் வகுத்துள்ளார். எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து ஒற்றுமையோடு கடவுளிடம் வரச் செய்வதற்கு அவர் எடுக்கின்ற முயற்சிக்கு அவரே நிகராக இருக்கின்றார். இந்த நல்ல ஒரு குருவை நமக்கு தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். மறை மாவட்டத்தின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தந்தையர்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் தந்தையை பாராட்டி இந்த பொன்னாடையை அணிவித்து நான் மகிழ்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, தூத்துக்குடி மறை மாவட்டத்தை அதன் நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாக நேர்த்தியாக நடத்தி இந்த மறை மாவட்டத்தை வளர்ச்சியின் பாதையிலும் மறை மாவட்டத்தில் உள்ள அனைவரையும் ஒற்றுமையாக இணைத்து அந்த ஒற்றை பாதையிலும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர் நம்முடைய பாசத்திற்குரிய தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு ஏ. ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்கள். நான் கடந்த வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த குசவன்குளம் அப்போஸ்தலர்களின் அரசி, திருத்துதர்களின் அரசி மரியா இந்த மறைப்பணி தளத்தின் பொறுப்பு தந்தையாக பொறுப்பேற்றேன். குசவன்குளம், உன்னங்குளம், ஸ்ரீரங்கராஜபுரம் இந்த 3 ஊர்களையும் இணைத்து ஒரு மறைப்பணிதளமாக மறை மாவட்டம் அமைத்து எங்களுடைய சபைக்கு கொடுத்திருந்தது. எங்களுடைய சபையின் நிர்வாகத்தில் உள்ள எங்களுடைய ப்ரொவின்சியல், எங்களுடைய மாநில தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் ஹெர்மன்ஸ்ராஜ் அவர்கள் என்னை மறை மாவட்டத்திற்கு கொடுக்க மறை மாவட்டம் இந்த மறைப்பணி தளத்திற்கு என்னை பொறுப்பு தந்தையாக நியமித்திருந்தது நம்முடைய ஆயர் அவர்களின் தலைமையில். அது அன்றிலிருந்து இன்று வரை நான் எப்போதெல்லாம் நம்முடைய ஆயர் அவர்களை பார்க்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் இந்த மறைபணி தளத்தின் வளர்ச்சியை பற்றி ஆவலோடு கேட்டு தெரிந்து கொள்வார். உங்களுடைய பணி எவ்வாறு இருக்கிறது, மக்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று. இது அவர் நம்மீது கொண்டிருக்கின்ற அந்த அக்கறையும் அன்பையும் பாசத்தையும் வெளிக்காட்டுகின்றது. எனவே அதே நம்பிக்கையில்தான் இந்த ஸ்ரீரங்கராஜபுரத்தில் புதியதொரு கொடிமரம் நாம் நிரம்பிய போது அதை மந்திரித்து அர்ச்சித்து புனிதப்படுத்த நம்முடைய ஆயர் அவர்கள் வர வேண்டும் என்று மக்கள் கேட்டபொழுது நான் தயக்கத்தோடு நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்களை அணுகினேன். காரணம், இது ஒரு சிறிய கிராமம், இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீரங்கராஜபுரம் ஒரு சிறிய மந்தை. அவர்கள் வருவார் என்றாலும் அவர்களுக்கு தகுந்த வரவேற்பை, அவர்களுக்குரிய வரவேற்பை இங்கே இருக்கின்ற நம்மளால் கொடுக்க முடியுமா என்று பல முறை நான் யோசித்து ஒரு தயக்கத்தோடு நம்முடைய ஆயர் அவர்களை அணுகினேன். ஆயர் அவர்களும் பெருந்தன்மையோடு இந்த சிறு மந்தையை வந்து காணவும், இந்த சிறு மந்தையின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பலப்படுத்தவும், நம்ம ஒவ்வொருவரை ஊக்கப்படுத்தவும் முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அதோடு இல்லாமல் இந்த நாளிலே வருகை தந்து ஒரு எளிய ஒரு ஆயராக நம்மோடு பயணம் செய்து வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் மக்களின் நலன்களை அறிந்து மக்களின் ஆயராக இருந்து இதோ இந்த வழிபாட்டை நமக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபித்துள்ளார்கள். அதோடு இந்த நம்முடைய புதிய கொடிமரத்தையும் புனிதப்படுத்தி நமக்கு தந்திருக்கின்றார்கள். கொடியை ஏற்றி நம்முடைய இந்த விழாவையும் ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். இவை ஆயர் அவர்கள் மக்களின் ஆயராக, குருக்களின் தோழராக,
மக்களின் தந்தையாக இருந்து இந்த மறை மாவட்டத்தில் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அரவணைப்பில் தன்னுடைய இறக்கைகளின் கீழ் வைத்து பாதுகாத்து வருகின்றார். அத்தகைய ஆயர் நம்முடைய ஊருக்கு வருகை தந்திருப்பது நமக்கு மிக மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை நாம் இதுவரை கொண்டாடினோம். அந்த மகிழ்ச்சியோடு நின்றுவிடக்கூடாது. அந்த மகிழ்ச்சி நன்றியாகவும் மாற வேண்டும். எனவே நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு ஸ்டீபன் ஆண்டகை அவர்களுக்கு உங்கள் சார்பாக ஸ்ரீரங்கராஜபுரம் மற்றும் குசவன்குளம் மறைபணி தளத்தில் உள்ள அனைத்து மக்களின் சார்பாக, இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக இது அந்த பொன்னாடியை அணிவித்து நம்முடைய நன்றியை நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அடுத்தது நம்முடைய மறை மாவட்டத்தின் முன்னாள் தலைமைச் செயலர் அருள் தந்தை ஜெகதீசன் அவர்கள். எனக்கு நெடுங்காலமாக பழக்கமானவர். தந்தை அவர்களை நான் வேறொரு நிகழ்வுக்கு அழைத்திருந்தேன். தந்தை அவர்கள் நான் ஆயரோடு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னார்கள். தந்தை அவர்கள் சொன்னது போல இன்று நம்முடைய ஆயரோடு வந்து நம்மோடு கலந்து கொண்டு நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியை இரட்டியைப்பாக்கி இருக்கின்றார்கள். அதோடு நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜபித்திருக்கின்றார்கள். நம்முடைய பாசத்திற்குரிய தந்தை அருள் தந்தை ஜெகதீசன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நம்முடைய நன்றிகளை உரித்தாக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை அதோடு நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய ஆயர் அவர்களின் செயலர் தந்தை ஜார்ஜ் அவர்கள். தந்தை அவர்களை நான் முதலில் அலைபேசியில் தொடர்பு கொண்டு நம்முடைய ஆயர் அவரிடம் எவ்வாறு நாம் அந்த பெர்மிஷன் வாங்க வேண்டும், அனுமதி கேட்க வேண்டும் என்று அவரை அணுகினேன். இது இன்று காலை இந்த மாலை வரை நம்மோடு தொடர்பு இருந்து இந்த நிகழ்விற்கு ஆயர் அவர்களோடு வந்திருந்து நமக்காக ஜபித்திருக்கின்றார்கள். நம்ம ஒவ்வொருடைய மகிழ்ச்சியிலும் கலந்து கொண்டு நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கின்றார்கள். எனவே அருள் தந்தை ஜார்ஜ் அவர்களுக்கும் நம்முடைய ஸ்ரீரங்கராஜபுரம் மக்களின் சார்பாகவும் குசவன்குளம் மறைபணி தளத்தில் உள்ள ஒவ்வொருவரின் சார்பாகவும் வந்திருக்கிற அனைத்து மக்களின் சார்பாக குருக்களின் சார்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்வதுமாக நம்முடைய மகிழ்ச்சியை இது இந்த பொன்னாடியை போர்த்தி நாம் பகிர்ந்து கொள்வோம். அதோடு அருள் தந்தை பிரிட்டோ எங்களுடைய மறை மாநிலத்தின் ஆலோசகர் தந்தை, 4 ஆலோசகர்களில் தந்தை அவர்களும் ஒருவர், என்னுடைய நெருங்கிய நண்பர். எனவே இந்த நாளிலே நான் அழைத்த பொழுது மகிழ்ச்சியோடு வந்து நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜபித்திருக்கின்றார்கள். நம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவிடம் அன்றாடி இருக்கின்றார்கள். நம்முடைய மகிழ்ச்சியிலும் கலந்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அருள் தந்தை பிரிட்டோ அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நன்றிகளையும் இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தது நாங்குநேரியின் பங்கு தந்தை, நம்முடைய தாய் பங்கின் தலைமை தந்தை அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்விலும் நம்மோடு இருந்தவர் இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களிடம் தொடர்பு கொண்டு, தந்தையை இந்த மாதிரி ஸ்ரீரங்கராஜபுரத்தில் ஒரு சிறிய கொடிமரம் ஒன்று நாங்கள் வைத்திருக்கின்றோம், நம்முடைய ஆயர் வருகிறார்கள், நீங்களும் வந்திருந்து எங்களோடு கலந்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் என்று சொன்னது போல தந்தை இந்த நாளிலே நம்மோடு வந்து இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜபித்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் பகிர்ந்து கொள்வோம். அதேபோது அருள் தந்தை ஃபெலிக்ஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்கு அறிமுகமானவர். இந்த குட் நியூஸ் தியான இல்லத்தில் ஒரு அருமையான மறைபரப்பு பணியாளராக போதகராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நம்ம அனைவருக்கும் நெருக்கமானவர், நம்ம அனைவருக்கும் அறிமுகமானவர். இது இந்த நாளிலே நம்மோடு வந்து இருந்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை இந்த பொன்னாடையை போர்த்தி தெரிவித்துக் கொள்வோம். கரவொலி எழுப்பு. எல்லாரும் பசியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இந்த புதுநன்மை குழந்தைகள் இவர்களை தயார் செய்ததில் முக்கிய பங்கு நற்செய்தியின் சகோதரிகள், சிஸ்டர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் என்று சொல்வார்கள். எங்களுடைய சபை நிறுவனர் உருவாக்கிய இன்னொரு சபை எங்களுடைய சகோதரிகள். அந்த சகோதரிகள் நாங்குநேரியில் இருக்கின்ற முதியோர் இல்லத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த குழந்தைகளை தயாரிப்பதில் முழு பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து அந்த குழந்தைகளுக்கு
அனைத்து வகையிலும் உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே அந்த அமைப்பை உருவாக்கி அந்த சகோதரிகளை ஒழுங்குபடுத்திய அந்த இல்லத்தின் தலைமை சகோதரி விமலா அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சகோதரி விமலா அவர்களுக்கு நம்முடைய அந்த பொன்னாடையை போர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதோடு இந்த சகோதரி ஷாலினி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக அந்த பொன்னாடையை போர்த்திக் கொள்வோம். ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் சிஸ்டர்ஸ். சகோதரி கிறிஸ்டி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை இந்த பொன்னாடையை போர்த்தி நாம் தெரிவித்துக் கொள்வோம். சகோதரி அங்கீதா, ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். அதுபோல நாங்குநேரில் உள்ள கொன்சகா இல்லத்தின் அந்த சகோதரிகள் நாங்குநேரில் உள்ள அந்த இல்லத்தில் உள்ளவர்களோடு இங்கு வந்து நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த கொன்சகா இல்லத்தின் அருள் தலைமை சகோதரி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். சிஸ்டர் ப்ளீஸ், சிஸ்டர் புஷ்பா அண்ட் சிஸ்டர் 2 பேர் தலைமை சகோதரி. சிஸ்டர் மார்த்தா இந்த தலைமை சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அதோடு பிரான்சிஸ்கன் சகோதரிகள் நம்முடைய நாங்குநேரில் உள்ள அந்த பள்ளியில் உள்ள சகோதரிகள் அவர்களும் இங்கு வந்து நம்மோடு கலந்து நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரி லில்லி மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற சகோதரி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கொடி மரத்தை அழகான முறையில் வடிவமைத்து கொடுத்தவர் திரு மோகன் அவர்கள், சென்ட் ஜோசப் ஸ்டோன் ஒர்க். நான் 4-5 மாதங்களுக்கு முன்பாகவே அவர்களை தொடர்பு கொண்டேன். ஃபாதர், எனக்கு 1 மாதம் கொடுங்க, நான் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி ஒரு அருமையான ஒரு கொடிமரத்தை நமக்கு வடிவமைத்து இங்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர் மோகன் அவர்கள், சென்ட் ஜோசப் ஸ்டோன் ஒர்க் அவருடைய உரிமையாளர் அவர்களையும் நான் மேடை கலைக்கின்றேன். அவர்களுக்கு நம்முடைய ஆயர் அவர்களின் பொற்கரங்களால் நாம் மரியாதை செய்வோம். கொஞ்சம் கைதான் வளமா தட்டுங்களாம்மா. அன்பார்ந்தவர்களே, அதோடு வழிபாடு சிறப்பாக அமைய இசை மிக முக்கியம். நம்முடைய சகோதரர் ஹெர்மஸ் அவர்கள் இசையினால் வழிபாடை ஒருபடி மேலே உயர்த்தி எடுத்து செல்கின்றவர். எனவே நம்முடைய சகோதரர் ஹெர்மஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மரியாதை 9ஆம் திருவிழா வந்து அதே போல நம்முடைய ஒரு அருமையான இந்த சவுண்ட் ஒளி அமைத்து கொடுத்திருக்கின்றவர் MKS உரிமையாளர், நம்முடைய குசவன்குளத்தின் அந்த ஊர் நிர்வாகி அண்ணன் அந்தோணிராஜ் அவர்களுக்கும் அவருடைய புதல்வர்கள் அவர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அதோடு இணைந்து பாடிய நம்முடைய பாடல் குழுவினர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு மிக முக்கியம், இந்த கொடிமரம் அமைய எத்தனையோ நன்கொடையாளர்கள் உதவி இருக்கின்றார்கள். நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள், வெளியூரை சார்ந்தவர்கள். இது வரி போட்டு செய்ததல்ல, முழுவதும் நன்கொடையை வைத்து செய்யப்பட்டது. நம்முடைய ஊரை சார்ந்த எத்தனையோ நல்ல உள்ளங்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் வெளியூர்களில் உள்ளவர்களிருந்து இது வாங்கி கொடுத்து இந்த அருமையான கொடிமரத்தை செய்திருக்கின்றார்கள். ஆரம்பிக்கும் போது எவ்வளவோ யோசனை, செய்ய முடியுமா முடியாதா, ஏன்னா 30 குடும்பத்தை வைத்து இவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியுமா என்ற தடுமாற்றம். ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு ஊர் நிர்வாகி, இந்த ஆலய நிர்வாகி தம்பி அரசு அவருடைய எத்தனையோ முறை ஃபோனில் நாங்கள் கான்டாக்டில் பண்ணியிருக்கோம். ஒரு சில நேரங்கள் அவர் நம்பிக்கை குறைவார் சொல்லி நான் நம்பிக்கை குறை, ஆனால் இருந்தாலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பணியை ஆரம்பித்தார். இன்று நல்லது முறையில் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இதற்கு உதவிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். அன்பார்ந்தவர்களை நல்ல கொஞ்சம் பலத்த கரவொலி தட்டுங்க, சொல்லி செய்வதில்லை. இன்னும் இந்த அசனத்திற்கு உதவி செய்திருக்கிறவர்களுக்கும் நன்றி. இன்னும் வெளி ஊர்களிலிருந்து நம்முடைய இணை ஊர்களான குசவன்குளம் மலை பணித்தளத்தின் தலைமையகம், இன்னும் முன்னங்குளம், காரங்காடு, 2 காரங்காடு, முத்தலாபுரம்,
இன்னும் நாங்குநேரி இதிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கொசவன் குலத்தின் சார்பாக நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகின்றது. உண்ணங்குளம் அதுபோல உண்ணங்குளம் நம்முடைய இணையூரான உண்ணங்குளத்தின் சார்பாகவும் ஆயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. உண்ணன்குளம் அதேபோல் உண்ணங்குளத்தின் சார்பாக ஆயர் அவர்களின் கல்விக் குழுவுக்கு உதவி கொடுக்க செய்யப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, வந்துகின்ற ஒவ்வொருவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். அதை தொடர்ந்து நம்முடைய இந்த திருப்பலி நிறைவேறியவுடன் உணவானது நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும். அனைவரும் அமைதியுடன் இறை ஆசிரியை பெற்ற மக்களாக இல்லம் திரும்புவோம். நம்முடைய பள்ளி ஆசிரியர் அவர்களும் நம்முடைய மறை மாவட்டத்தின் இந்த கல்வி குழுவுக்கு கல்வி நிதிக்கு உதவி செய்ய வருகின்றார்கள். வேறு யாராவது நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மரியாதையும் கல்வி உதவி செய்ய வருகின்றவர்கள் யாராக இருந்தால் நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் அல்லது வேலூரை சார்ந்தவர்கள் வந்து உதவி செய்ய உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வந்து ஆயர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இந்த ஊர் எங்களுடைய கரங்களில் கிடைத்ததிலிருந்து இந்த ஊரின் வளர்ச்சிக்காக முழுமையாக தன்னை கரைத்து இன்று இந்த அளவுக்கு இந்த இடத்தை இந்த நாங்குநேரி வட்டாரம் தெரியும் அளவுக்கு உயர்த்தி இருக்கின்ற எங்களுடைய அன்பு தந்தை ஞானராஜ் அவர்களை அன்போடு நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றோம். சிறிய ஒரு விதையானது எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. அந்த விதையை தந்தை அவர்கள் இன்று விருட்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தலைமையில் அந்த தலைமையகத்திலும் சரி இங்கும் சரி ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் சிறப்பு ஜெப கொண்டாட்டம், ஏராளமான மக்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். அந்த ஆன்மீகமானது ஊற்றப்படுகிறது. மங்கி போயிருந்த அந்த ஆன்மீகம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டு பிரிந்து சென்றவர்களும் இணைந்து வருகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இது இறைவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தை செயல்படுத்தி நன்றாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தந்தை ஞானராஜ் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். அருமையான இந்த அரங்கம், அற்புதமான இந்த பலிபீடம், அலங்கரிக்கப்பட்ட இந்த பூக்கள், இவைகளெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய சகோதரிகள் தான் செய்திருக்க முடியும் இல்லையா? பெண்களுடைய பணியானது ஆண்டவர் இயேசுவுக்கு மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது. அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அவருடைய பணியின் பொழுது அவர்களுக்கு உதவியர்களுக்கு இயேசு ஆசீர்வாதம் அளித்தார். உங்களுக்கும் இறைவன் கண்டிப்பாக ஆசீர்வாதம் அளிப்பார். பாடல்கள் பாடி எல்லாரையும் மகிழ்வித்தீர்கள். பெண்களுடைய பொறுப்பு திருச்சபைக்கு மிகவும் தேவை. நம்முடைய பாப்பிரை அவர்கள் தங்களுடைய கியூரியாவில் பெரிய அந்த இடத்துல சிஸ்டர்ஸுகளை எல்லாம் பணியாளர்களாக வச்சிருக்கிறாங்க. ஆயர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த சிஸ்டர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுமோ அதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய மனதின் மிகப்பெரிய திட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே இந்த அருமையான அரங்கத்தையும் அருமையான பூக்களை வைத்து ஜோடித்த அந்த சகோதரிகளையும் இந்த குழந்தைகளையெல்லாம் பயிற்சி கொடுத்து ஆண்டவர் இயேசுவை உட்கொள்வதற்காக அவர்கள் தயாரித்த அந்த தயாரிப்பிற்கும் பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம்.
நம்முடைய சகோதரிகள் யாரெல்லாம் கவனித்து வருகிறார்கள் தெரியுமா? இந்த பக்கத்தில் இருக்கிற நம்முடைய சகோதரிகள் மனநலம் குன்றியவர்கள், சரியாக பார்க்க தெரியாது, சரியாக பேச தெரியாது, சிரிப்பு மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்களைத்தான் அங்கே கவனித்து கொண்டிருந்தார்கள். தெற்கு சூடானில் கவனித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அங்கே எப்பொழுதுமே அந்த பயங்கரவாதிகளை வந்து சுட்டு கொல்லுவாங்க. பயங்கரவாதிகள் வரப்போகிறாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் சுட்டு கொல்ல போகிறாங்க, நீங்கள் ஓடிருங்க அப்படின்னு சொல்லி அன்னை தெரசாவினுடைய சிஸ்டர்களுக்கெல்லாம் அந்த குருவானவர், அந்த ஆயரானவர் எச்சரிக்கை விடுத்தார். அந்த சகோதரர்கள் என்ன சொல்லாங்க தெரியுமா? இவங்களை நாங்கள் கவனித்து வருகிறோம், இவங்களை விட்டு நாங்கள் ஓடிவிட்டால் இவர்களுக்கு என்ன ஆகும்? வாழ்ந்தால் இவர்களோடு வாழ்வோம், இறந்தால் இவர்களோடு இறப்போம். அடுத்த நாள் அந்த பீரங்கி தாங்கிய அந்த போர் வீரர்கள் வந்தார்கள். 2 சிஸ்டர்களை சுட்டு கொன்னாங்க. அங்கே இருக்க காவலர்களையும் சுட்டு கொண்டு விட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒரு சிலரை கொண்டு விட்டு அவங்க ஓடிட்டாங்க. இவ்வாறு கடவுளுக்காக தியாகம் செய்கின்ற அந்த நல்ல உள்ளம் இருக்கக்கூடியங்கள அது குறைந்து போகவில்லை, இன்னும் இருக்கிறது. எனவே இந்த பணியில் நீங்கள் ஆண்டவருடைய அருளை பற்றி வலிமை பெற்றவர்களாக, உறுதியுடையவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எழுந்து நிற்க, சிறப்பு ஆசிரியருக்காக எழுந்து நிற்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அந்தவர்களே, நம்முடைய அருள் சகோதரர்கள் பீடத்தில் உதவி செய்தார்கள், அவர்களுக்கும் நன்றி சொல்ல மறந்துவிட்டேன். தம்பிகளுக்கும் நன்றி. அதோடு இந்த நிகழ்வை, இந்த வழிபாட்டை இந்த யூடியூப்பில் ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கின்ற விண்மீன் தொலைக்காட்சி அது பணி செய்கின்ற சகோதரர்களுக்கும் நம்முடைய அருள் தந்தை ஜெரால்ட் ரவி இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய வழிபாடானது ஸ்ரீரங்கராஜபுரத்தில் மட்டும் அல்ல, தமிழ்நாடு எங்கேயும் போகும், இது அமெரிக்காவுக்கும் போகும், எல்லா இடங்களிலும் போகும். அந்த ஒளிபரப்புறவங்க மிகப்பெரிய அந்த எனது மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஜெபத்தையும் காணிக்கையாக்குவோம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சிறப்பு ஆசிரியர். ஆண்டவர் உங்களை ஆசீர் வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டம் அளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. நிறைவான இறை அருளை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் இந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன்
எல்லா சிறு பொழுதும் வீணானதே. நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, ராஜ்யம் வருக. கிறிஸ்து ராஜா வாழ்க, ராஜ்யம் வருக. கிறிஸ்து ராஜா வாழ்க, ராஜ்யம் வருக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.